ஏ மாலடா பெரிய குச்சி குண்ணே கவதம் பிடிச்சிக்கோ வந்தோன்னே ரெண்டு கவர் என்ன ஒரு இத்தனை பேர் வண்டிக்கு ரெண்டு பிடிக்கடே வழி விடுங்க ரெண்டு வர்றதுக்கு. இது ரொம்ப நேரமா போடுற புட்டுனா அடுத்த ரெண்டு புட்டானவே தான் பார்த்துக்கோங்க தான் அவர் எக்ஸ்பர்ட்டு. அங்கே அடிச்சிச்சா ஓய் இன்னும் எவ்வளோ பெருசாக இருக்குது. போடு 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 இது நிற்குமாடா கிட்டியா கவர் பத்தல அந்த கவர் ஏறான் பிடிச்சாடா கிடைச்சிச்சா? ஓ கொடுங்க காணும்டா எங்கடா நண்டா காணும் போட்டு விடுதுல கரெக்டாக போட்டு விடு அப்படியே போட்டு அப்புறம் குளிப்பாட்டிக்கலாம். ஓகே பவர்ஃபுல் ஆகிக்கும் வீட்டுக்கு போயிட போகிறான்டா. பிடிச்சா பிடிச்சா சூப்பர்ரா கை விட்டுடுறா புட்டுனா தம்மையா ஆடுறா சூப்பர்ரா. ஒரு நிமிஷம் கரெக்டாக கவர் பிடிச்சி உள்ள போடு. இது ஓடுதுடா வெளியே ஓடுதுடா. இந்த கவர் சுட்டி வச்சு ஓடிடுச்சா விட்டானுங்களா? சூப்பர்ரா. ஓகே ஒரு 10 நண்டு கிடச்சிருக்கோம். ஆரஞ்சு பாடுவோம் ஆரஞ்சு பழம் ரெண்டு போட்டு சாப்பிடுவோம். ஐயோ இருக்கும் இன்னும் எடுத்துருச்சா? பாம்பு மாட்டிக்க போதுடா. விபினா கவருங்கடா அது உள்ள நண்டு இருக்கா? இது என்னது குட்டி நண்டா? ஆரஞ்சு பழம் இருக்குது. யாரு வண்டி வாசடா வாசட விபினாட்டா உங்க அப்பா டாட்டா காமிச்சுக்கோ. நண்டு வர வீட்டுக்கு இன்னைக்கு போயிட்டு வாங்க. நண்டு பிடிச்சிட்டு இருக்கோம் சாப்பிட்டா இருக்காடா சூடி நண்டேங்கடா கவரில் போட்டியா? கௌதம் இந்த நண்டு பாரு என்ன பார்த்து போயிருச்சு அங்கிட்டு அது உள்ள விடு. ஆமாடா இதுலையா அந்த அந்த ஓட்டை அந்த ஓட்டை அந்த ஓட்டுறேன் அந்த ஓட்டை சொல்லலாம் சூடி கிடைக்கலையா? இங்கே தான் நண்டோட வீடுகள் பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நண்டு பிடிக்க போகிறோம். ஆற்று நண்டு நண்டை பிடிச்சி சூப்பு செஞ்சு சாப்பிட போகிறோம். கிடைச்சா ரெண்டு நண்டு ஒரே பிடிச்சிட்டாங்க. அப்படியே நண்டு பிடிக்கார பெருசா கொண்டு வா. அதெல்லாம் நீ அப்படியே சிப்ஸ் வைக்கிற மாதிரி வைக்காத, மூடிடு மேலே பிடிச்சிக்கோ. அப்படி பிடிச்சிக்கோ. டபுளா என்னடா பாக்கெட் எடுக்க போனோம் வருவானடா. நல்ல அடர்த்தியான காடு எங்கள் ஊரில். இந்த யானைலாம் இங்கே வந்து நிற்கும். ஐயோ கொஞ்சம் அட்டையும் இருக்கும். ஐயோ சத்தம் வரைக்குது.
அப்பா எப்பவுமே யானை வந்துச்சுன்னா இங்கே தான் முகாம் போடும். ஒரு 5 நாளுக்கு நிற்கும் கீழே. ஐயோ ஒரு கீழே வந்தாச்சு. இங்கே மட்டும் பிடிச்சிட்டு எடுத்து மேலே ஏறிடணும். ரொம்ப நேரத்துக்கு இங்கே போகிறாங்க பார்த்தீங்களா? ஏன் லத்தியெல்லாம் இருக்குது. ஐயோ அங்கிட்டு ஃபுல்லாக டீ காடு. வேறங்கம்மா சின்ன வயசுல இங்கே விறகு பில்லுக்கு வரும். இருக்காடா இங்கே சரி காட்டுறேன். சரி சீக்கிரம் வாடா. சரியான குச்சி கொண்டு வரானே. கொண்டு வா குச்சி. பக்கெட் கொண்டு வாடா. கிடச்சிருக்குல்ல. இதில் தொய்யா ஒன்று பிடிச்சிருக்கா மாதிரி பெருசு. தொய்யாவை பிடிச்சது. அடுத்தங்கடா புட்டானாங்கடா. புட்டானாங்க இருக்கான். மெயின் நாளைக்கு புட்டானா தான். சட்டையை கட்டிட்டு இருக்கான். யாரு மாமா வேட்டைக்கு போயிருந்து என்னடா அடி பார்த்துட்டு இருக்க? கொண்டு வந்திருக்காண்டா. புடி ஒரு நண்டு கையில் பிடி பார்க்கலாம். கொச்சிலெல்லாம் குத்தக்கூடாது. அப்போ அப்படியே ஆத்துக்குவா. அப்பா ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம நண்டு பிடிச்சிட்டு அங்கே நண்டு பிடிச்சி முடிச்சாச்சு. இப்போ 2வது இடத்துக்கு நண்டு பிடிக்க போகிறோம். சின்னாத்துன்னு சொல்லுவோம். அங்கே தான் அருவியெல்லாம் இருக்கும். ஸோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் சின்னாத்து அருவி இருக்கும் அங்கே. இந்த ரோடு வந்து அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் ஆண்டப்போ போட்டது. இது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு பழைய பங்களா இருக்கும் வெள்ளைக்காரங்களோடது. ஆனால் இப்போ அலோவ் பண்ணுறதில்ல. பட் நம்ம லோக்கலில் இருக்கிறதுனால நம்ம உள்ளே போயிட்டு நிறைய ட்ரீஸ் இருக்கும். மேங்கோ ஆரஞ்சு அது இதுன்ட்டு அதை பொறுத்து சாப்பிட்லாம். சுற்றி முற்றி பார்த்துக்கணும். மேலே அருவிக்கிட்ட போக முடியுமான்னு தெரில. ஏன்னா மழைலாம் வந்து அந்த அது அப்படியே சரிஞ்சிருச்சு. முடிஞ்சால் போய் பார்ப்போம். அது கீழே தான் நம்ம நண்டு பிடிப்போம் சைடில். எங்கே போகிறாங்க? எடுத்துருக்கா. ஆமாம் வேறு பாலம் இருந்துச்சு, அது உடஞ்சி போச்சு. மழை நாளும் உடஞ்சி போச்சு இருக்கு இல்லையா? இந்த மாதிரி தேடிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு கால் கிடச்சா கப்புனி இருக்கும். சரி, இந்த ஏரியாவில் நிறைய அட்டாரு. ஏன்னா நிறைய நடமாட்டம் இல்லை, அதனால டக்கு டக்குன்னு காலை எரிக்கும்.
தவிர்ச்சா இல்லையா? இந்த பில்டிங் இது பேர் வந்து ஆர்என்டி. ஆர்என்டி மீன்ஸ் அந்த காலத்தில் அசாம் எங்கேருந்தோ இதெல்லாம் கொண்டு வருவாங்க. இது அட்டை பாருங்கள், கடல அட்டை, இது எடுத்த அட்டை, இது ஒன்று பெரிய ஒரு அட்டையாக இருக்குது. உட்காந்து ஏறிக்கிட்டே இருக்குது. இந்த ஸ்பாட்டு அந்த அருவிக்கிட்ட பிடிக்கலான்னு இருந்தோம், பட் இங்கே பிடிச்சிட்டு அப்படியே போய்க்கலான்ட்டு வந்துட்டோம். இந்த பில்டிங்கில் வந்து அந்த காலத்துலேருந்து அசாம்லேருந்து இந்த காப்பியெல்லாம் எடுத்து வருவாங்க, மருந்து. வரேன்டா அது இதில் வைப்பாங்க. இப்போல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் சொன்னால ஒரு பங்களா, வெள்ளைக்கார பங்களா, அது அங்கே இருக்கும். அது பேர் ஜிஎம் பங்களா. இப்போ அங்கே யாரும் இல்லை. நண்டு பிடிக்க போனால் பாம்பு. என்ன பாம்புடாது? இரு கட்டுவிரியண்ணா எங்கே இருந்துச்சு? கீழ் காட்டு தூக்கி சரி, இங்கே பக்கத்தில் கொண்டு வா, மூஞ்சி எடுத்துப்போம். கட்டுவிரியா? இல்லை வேற என்னமோ. அது வீட்டுக்குள்ளே போட்டு வா. சாத்துறா மஞ்சள் சார் தானடா அது? கீழே போட்டான், ஓடிடுச்சு. அதான் ஐயோ நல்லா கடிக்கிற மாதிரி ரெடியாக இருக்குதுல்ல. அதான் பொந்துக்குள்ளே ஓடிடுச்சு. ஓடிடுச்சா? அதுதாங்க அது பொந்துக்குள்ளே போயிடுச்சு. இதை மூடி வச்சுக்கலாமா? மூடி போட்டு. இங்கே வர தம்பி அப்படியே காமிச்சிட்டு போ. ஆமா கடிக்குதுண்ணா. என்ன ஒரு கொடுக்கு தான் இருக்குது? ரெண்டு அப்பா என்ன கடி போகுது பாருங்க. இந்த மாதிரி தெரியுங்களா, குட்டி குட்டி பொந்தில் தான் நண்டு இருக்கும். இவர் தான் அதில் எக்ஸ்பர்ட். இவர் நிறைய நண்டு பிடிச்சிருக்காரு இத்தனை வருஷத்தில். இதான் இவர். எவ்வளோ பெரிய நண்டாக இருந்தாலும் இவர் குத்து வெளியே வந்துடும். குத்து பாதி ஆயிடுச்சா? தண்ணி கீழே ஊத்துறா? ஏண்டா தண்ணி இருக்கணுமா? சாமி போட்டா போயிடுவானா? இவர் தான் சூப்பர்வைசரு. நண்டு யார் நல்லா பிடிக்கிறான்னு பார்த்து ப்ரைஸ் கொடுப்பார். ஏன்டா புடிடா போயிட்டு எனக்கு பிடிக்கும். பக்கெட் ஃபுல் பண்ணணும்ல. நண்டு வெளியே வரணும். வருதா? தண்ணி தான் வருது. அந்த பாம்பு மறுபடியும் வெளியே வந்துட போகுதா? சட்டை போகிற காலில் இதுக்குள்ளே போய் பார்ப்போம். இதுக்குள்ள பெரிய ஒரு பாம்பு இருக்காமா? ஏன்டாடி பண்ணிருக்க? இல்லை உண்மையாலும் தான். சரி அது இருந்துட்டு போட்டோம். என்ன பாம்பு இருக்குது? சாரையா? நாகனம். இந்த தருணம் என்கிட்ட இருக்குங்க. சாரணம் பிரச்சனை இல்லை. என்னதுடா? இந்த இதுதான் ஆரண்டி. ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பொருளெல்லாம் வைக்கிறது, மருந்து அப்படி இதெல்லாம். இதெல்லாம் யானை வந்து அடித்து க்ளோஸ் பண்ணிடுச்சு. பாம்பு அவ்வளோ பாரு. இல்லையா? ஓகே. ஹாஸ்பிட்டல் ஏன் இங்கே ஹாஸ்பிட்டல் வந்துச்சுன்னா அங்கே பங்களா தெரியுதுங்களா? அங்கே தெரியும் நினைக்கிறேன். இந்த பங்களா ஜிஎம் இருப்பாங்க. ஜிஎம் ஏதாச்சும் ஆச்சுன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுருவாங்க. இவர் தான் மருத்துவம் பார்ப்பார். சென்ட்ரிஃபியூகல் மிஷின் அது சாமி போட்டோம். வேறு என்ன இருக்குது? வேலை செய்கிறவங்க வந்து கூட்டியிருக்காங்க. கூட்டி க்ளீன் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் ரீஓப்பனிங் பண்ணுறாங்க. எப்போ ரீஓப்பன் பண்ணுறாங்க? 27 ஆயிரும். 27 இல்லையா? லேப் மெட்டீரியல்
பூச்சிருக்குல கம்பளி பூச்சி இருக்குது. இங்கே பாருங்கள், ஆயில் டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸு. இங்கே ஸ்கோப்புன்றது மேபி மைக்ரோஸ்கோப்பா சம்திங் இருக்கலாம். அதெல்லாம் எடுத்தாச்சு, நல்லா எடுத்தாச்சு. நல்லா பெருசாக இருக்குதுல்ல இங்கே. ஓகே. இவர் தான் நம்ம முன்னாள் நண்டுபிடி வீரர். இப்போ ஏன் பிடிக்க மாட்டேறீங்க? சர்வீஸ் முடிஞ்சு, சர்வீஸ் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, அதனால் கோச்சிங் கொடுத்துட்ருக்கீங்க. எஸ்டேட்லேயே கொடுத்துட்ருக்கீங்க. ஓகே. இந்த பசங்களுக்கு கோச்சிங் கொடுக்கலான்னு கொண்டு வந்திருக்கோம். பசங்களுக்கு யார் செலக்ட் ஆகிறான்னு தெரியல. செலக்ட் பண்ணி எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? இன்னும் டெல்லோஸ் டிஆர்சிக்கு ஒன்று, டிஆர்சிக்கு 2 பேர், சபோக்கில் 3 பேர் கேட்டிருக்காங்க. இதில் செலக்ட் ஆகிறவங்க வந்துட்டு சபோக்கில் தான். ஃப்ரேமில் வரலையடா விழுந்தது. சரி, பையன் பேர்னா இந்த ஆர்மியில் ட்ரெஸ் போடுற பையன் பேர், அது பேர் விஷ்ணு. விஷ்ணு உங்கள் ட்ரெயினர் தான், நீங்கள் தான் உங்கள் ட்ரெயினரு. ஃபீஸும் இந்த இடத்துல நம்ம 5ஆவது படிக்கும் போது ஒரு அக்காவை யானை மிதிச்சு திருவிழா டைமில். அங்கே அந்த மரத்துக்கு பின்னாடி மிதிச்சு, ரோடு இருக்குது, சின்ன ரோடு, அங்கேருந்து மிதிச்சு கீழே போட்டுருச்சு, இங்கே போட்டுருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து தூக்கி கீழே போட்டுருச்சு. இல்லைடா சிவா? அப்படி எத்தனை படிச்சுட்டு இருந்தேன்? நான் இப்போது 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். 1ஆம் கிளாஸ் படிச்சுருந்தேன். அப்போ நானும் 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். ஆமாம். ஆமாம்ல. சுத்தமாக இருக்கிறனால பிரச்சனை வந்தால் நாங்களே ஓட்டிடுவோம் யானையை. தனியாக வந்தால் தான் கஷ்டம். அவங்க பொண்ணு அந்த கவாயில தான் படுத்துருச்சு. அப்படியே கம்பி படுத்துருச்சு. இப்போ அந்த அக்கா காட்டுக்குள்ள ஓடலையா? அப்படி தான் இருந்துச்சு. காட்டுக்குள்ள யார் ஓடணும்? தேவிக்காவா? அவங்க பேக்கில் வந்துட்டுருந்தாங்க, இவங்க தான் முன்னாடி வந்துட்டுருந்தாங்க. இவங்க 2 பேர் தனியாக. நண்டு முடிஞ்சிருச்சு, நண்டு பிடி முடிஞ்சிருச்சு. அடுத்து லாஸ்ட்டு ஸ்பாட்டு. டைம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்றதுக்கு எப்படி 4 மணி ஆயிரும். அப்படியே போவோம். நம்ம போய் தீ மூட்டணும். ஏதோ அட்டை போடுறோம். என்னடா நிறைய அட்டை இருக்குது இந்த இடத்துல. சரி, இங்கேயாவது நண்டு பிடிச்சி நாங்கள் கிரவுண்டில் போய் சமைப்போம். நம்ம கிரவுண்டு இருக்கும், சின்ன கிரவுண்டு தான். சிக்குடி எவ்வளோ நண்டு பிடிச்சா? நீ எவ்வளோ பிடிச்சேன்னு கேட்டால் அட்டையை பிடிங்கி போட்டுட்ருக்கான். இவன் தான் இப்போதைக்கு சாம்பியன், நண்டு சாம்பியன், நண்டு பிடிக்கிற சாம்பியன். மறுபடியும் வந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் நம்ம லாஸ்ட் ஸ்பாட்டு. இங்கே பிடிக்கிறத பிடிச்சி பக்கெட் நிரப்பணும். ஃபேண்ட் வேறு வாஷ் பண்ணணும். முடிவடைந்தது. யானை லத்தி எங்கடா வர்ற? யானை லத்தி இருக்குது. போட்டு எவ்வளோ நாளாக இருக்கும்? 1 வீக்காக இருக்கும். என்னடா அது? போட்டு ஒரு மாதம் ஆயிருக்கும் போல. கிடக்கும். 3/4 பக்கெட் வந்துருச்சு நண்டுகள். போய் பார்த்து கூட வெளியே வெளியில் போகுது. நண்டு கிடைக்குங்க. அதனால தான் இந்த இடத்த லாஸ்ட்டாக சூஸ் பண்ணோம். கேமரா ஐயோ அட்டை பிடுங்கும். குட்டி குட்டி அட்டையாக இருக்கும். அதுதான் பிடிக்கிறது டாஸ்க்கு. நண்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போது ஆற்றுலேயே க்ளீன் பண்ணி அப்படியே வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம். பெருங்கன்றாது நான் 2 பெண்ணு
கை க்ளீன் பண்ணுவோம். தண்ணி எடுத்து அதை கழுவி போ. கொஞ்சம் தள்ளி உட்காங்க. இங்கே நண்டோட கொடுக்கலாம் வரைஞ்சி பிடிச்சாச்சு. ஆற்று நண்டு ஐ நண்டு துடிக்குது. ஆனால் இங்கே பாரு எவ்வளோ குட்டி இருக்குது. குட்டி அவன் பொண்ணு குட்டியில் ஆற்றுல விட்டு குட்டியா எங்க எல்லாமே விட்டுட்டியா இல்லை பாதியா? பாதி தான் இருக்குது. சரி எடுத்து போடு. சின்னதாக தான் இருக்கும். இதுதான் அதில் தான் கருப்பு பை அந்த இதாகிறது. எங்கே உள்ள காணோம் இதில் வராது ஆகலடா குட்டி போடுறதுக்கு. இது ஆயிடுச்சு பாரு. ஆயிருக்கா? ஓகே இது ஆடுண்டா. இது ஆடுண்டு. இதெல்லாம் பெண்ணா இது பெண்ணு இதெல்லாம் முடிஞ்சு. நண்டு பிடிச்சி முடிச்சாச்சு. அடுத்து சமையல். அதுக்கு தனியாக வீடியோ போட்டுக்கலாம். போயிட்டு பசங்கள்லாம் போயிட்டு வீட்டில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து வரத்துக்கு லேட் ஆயிரும். என் நண்டு உன் நண்டு ட்ரெயினரு சொல்லி வச்சிருக்க, நீ என்ன நண்டுன்னு சொல்ல பயந்துட்டு இருக்க? யாரா நீங்க? ஓகே ஓகே வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறந்துடாம. கொஞ்சம் நம்ம பிரபலப்படுத்துங்க நம்ம ஏரியாவை. ஓகே, நம்ம ஏரியா ரொம்ப ஹிடன் ஸ்பாட்டு. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியாது. எஸ்டைட் இது எதுக்குற ஓடுறான்? அவன் நண்டு ட்ரெயினர்னான்டா. அவன் நண்டு பிடி ட்ரெயினர்னாவன் நண்டை பிடித்து ஓடாவன் தான். ஓகே எல்லாரும் பாய் சொல்லுங்களா? பாய் சொல்லு. பாய்.